Let's take the first move. Woodstein, Woodcall. மாதரா! அந்த போரோட முடிவுதான் மதுராவோட முதுகு மண்ணில் போட்ட முதல் நாள். மதுரா, உன் கதை முடிஞ்சது. இவனத்தோட யாருக்கும் உரிமை இல்லை. நான் உன் கையால சாகிறத பெருமையா நினைக்கிறேன். நம்ம பண்ண சத்தியத்தை மறந்துட்டியா? நம்ம ஒரு அழகான வில்லேஜை உருவாக்கணும்னு நினைச்சிருந்தோம். அது நடக்காது. நீ நானும் இனிமே ஒன்னு சேரவே முடியாது. என்னால உன்னை நம்ப முடியாது. நான் உன்னை நம்பணும்னா நீ உன் தம்பிய கொல்லு, இல்ல நீ உன்னை குத்திக்கிட்டு சாகு. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மதுரா. நண்பனுக்காக இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான வில்லேஜை உருவாக்குவோம். அந்த வில்லேஜில் அமைதியும் எல்லாரும் சமன்ற சமத்துவம் மட்டும்தான் இருக்கும். எந்த வேறுபாடும் இருக்காது. நான் நம்ம சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பார்த்தேன். ஃபயர் வில்லேஜ் மக்களை காப்பாத்துற லீடர் கிட்ட நான் உன் பேரை தான் சொல்லியிருக்கேன். நம்ம வில்லேஜோட லீடர்னும் அதுக்கு பேர் ஒக்காகியனும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால மட்டும்தான் இந்த வில்லேஜை பாதுகாக்க முடியும். நம்ம டைமை வீணாக்குறோம்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜுக்கு இப்போவே ஒரு அழகான பேர் வைக்கலாம். உன் மனசுல எதுவும் ஐடியா இருக்கா? இது எப்படி இருக்கு? ஹிடன் லீஃப் வில்லேஜ். அப்படின்னா கொக்காகையோட வேலை இந்த வில்லேஜ்லேயே தங்கி வில்லேஜ் மக்களை பாதுகாக்கணும். என்னோட விருப்பமும் அதுதான். நம்ம காலி கீழே இருக்க இந்த மலையில ஒவ்வொரு ஒக்காகையோட பேசையும் நம்ம செதுக்குவோம். உன் மூஞ்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தெரியுது. நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க என்ன காரணத்துக்காக மதுராவை லீடரா தேர்ந்தெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இப்படி ஒரு உச்சியாவை தலைவனா தேர்ந்தெடுக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் அவனுக்குள்ள இருக்க விருப்புனால அவனோட சொல் பவர்ஸ் அவனாலே கட்டுப்படுத்த முடியாதுன்னு. இப்படி பேசுறத நிறுத்து டோபிராமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒக்காகியே ஆனேன். நான் டோபிரமாவை பாத்துக்கிறேன். நீ இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் தம்பி டோபிரமானே ஒக்காகே. அவன் ஒக்காவே ஆனா கண்டிப்பா உச்சிகாவை அழிச்சிருவான். அப்புறம் நான் என் தம்பிக்கு பண்ண சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாம போயிடும். அது நடக்கும், நான் விட மாட்டேன். நீ என்ன உன் கூட பிறந்தவன்னு சொன்ன. அப்படின்னா அந்த வில்லேஜோட நல்லதுக்காக எங்கள்ல நீ யாரை கொள்ளுவேன்? பேசினது போதுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப இந்த வில்லேஜ் விட்டு போறேன். நீ இங்க இருந்து போக கூடாது. உன்னால என்ன தடுக்க முடியாது யோசிராமா. நம்ம ரெண்டு பேரும் எப்போ சண்டை போன்னு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என் கனவை நினைவாக்குவேன். உன் கனவு தான் என்ன? நான் வேணும்னா உனக்கு உதவி செய்யறேன். நம்மளோட வில்லேஜ் உருவாக்குற கனவுக்கும் அந்த கனவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. உன்னால எதுவும் பண்ணவும் முடியாது. மதுரா அப்படி சொன்ன பின்னாடி வில்லேஜை விட்டு போயிட்டான். அவன் அவனோட கனவுகளையே அழிக்கணும்னு முடிவு பண்ணான். மதுரா லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்தான். லீஃப் வில்லேஜையே அழிக்கிறதுக்கு.
ஃபைலைய ரசமோ நாம உருவாக்குன எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டு இருக்க மதரா. இது நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம பண்ற துரோகம் மதரா. நாம நண்பர்கள்ன்றத மறந்துட்டியா? இதுக்கு மேலே நீ சொல்ற இதை நான் கேட்க மாட்டேன். உட்ஸ்டைன் 1000 ஹேண்ட் ஜுட்சு தயாராயிரு மதரா. வா பார்த்துடலாம் காசிராமா. மதரா காசிராமா உனக்கு எதுவும் புரிய போறதில்ல. நம்ம 2 பேரோட கனவை நான் பாதுகாக்கணும்னு நினைச்சேன். நாம இங்க ஒரு அழகான வில்லேஜ் உருவாக்கணும். நம்மளோட கனவு நனவாயிருச்சு. வாட் ஸ்டைல் குளோனா? நான் நம்மளோட வில்லேஜை இல்லை என்னோட வில்லேஜை நான் காப்பாற்றுவேன். வில்லேஜுக்கு எதிராக வர யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் சொந்த பையனாக இருந்தாலும் சரி, என் நண்பனாக இருந்தாலும் சரி. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த வில்லேஜில் உன்னோட அமைதியை கொண்டு வர முடியாது. மதராவுக்கு எதிரான என்னோட சண்டை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சு.